ஒரு 5 நிமிஷம் தயவு பண்ணி எல்லாரும் இங்கேயே உட்காந்துருங்க. நான் போய் தேங்காய் பழம் கற்பூரம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா ஆசிரியர் ஐயா, எங்க நம்ம கூட வந்த டிக்கெட்டுகள்ல ஒரு ஏட்ட காணுமே? ஆமா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம சேகர், கீதா, டாக்டர் குடும்பம், மோகன், சுந்தரி ஒருத்தரையும் காணுமே. அப்பா அவங்க எல்லாம் காத்தால நாஸ்தாவை துணுன்னு இங்க ஏதோ பிந்தாவனம் நந்தவனம் கீதாமே அத்த கண்டுன்னு வரேன்னு என் கையில சொல்லி உன் கையில சொல்லின்னு போயினாங்கப்பா. ஓஹோ, பிருந்தாவனத்துக்கு போயிட்டாங்களா? பாத்தாளா, சின்ன திருச்சிங்கிறது சரியா தானே இருக்கு. நாம எல்லாம் கோவிலுக்கு வந்திருக்கோம், அவ பாட்டுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பிருந்தாவனத்துக்கு போயிட்டானா? அவங்க வர்றப்ப வரட்டும், நாம போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா பிருந்தாவனம் ரொம்ப நன்னா இருக்கு மாமி, நேக்கு கூட பாக்கணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போக மாட்டேடா? பாலம்மே, எனக்கு பிருந்தாவனம் காணண்டே. பின்னே எனக்கும் బృందావనం కాను. అరే బాబు, అక్క బావ బృందావనం వెళ్ళారు కదా, మనతో కూడా చెప్తే మనం కూడా వెళ్ళేవాళ్ళం కదరా. నేను వస్తానని చెప్పానమ్మా, కానీ నువ్వు వద్దు అమ్మ దగ్గరే ఉండు అని చెప్పి వెళ్ళిపోయారు. நான் கூட ஒரு பயாஸ்கோப்ல பிருந்தாவனத்தை பாத்துக்கிறேமே. அடா அடா அடா, இன்னா கலர்ல எம்மா பெரிய பூவு, பழுப்புல பச்சையா தண்ணி வர்ற ஜோரு, மஞ்சா ஷெல்ஃப் லைட், பாக்க படா ஜோருமே. ஐயே, பின்ன இன்னத்துக்கு அவங்க போக சொல்ல கம்முன்னு இருந்தேன். எல்லாம் என் கையில சொல்லின்னு இருந்தீனா நானும் அவங்க கூடவே போயின்னு வந்திருப்பேனே ஐயா. இந்த அபிப்பிராயத்தை எல்லாரும் முதல்லயே சொல்லி இருந்தா நாமும் பிருந்தாவனத்துக்கு போயிட்டு அப்பன் கோயிலுக்கு வந்திருக்கலாமே. போகலாம் வாங்க. ஜெயா, என்னம்மா இது? கோயில் கதவு சாத்தி இருக்கே. உச்சி கால பூஜை முடிஞ்சிருக்கும், கதவை சாத்திட்டாங்க. நாம பேசிக்கிட்டே வந்ததுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயா, இனிமே 4 மணிக்கு மேலதான் கதவு திறப்பாங்க. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்ன? நாம எல்லாரும் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்க வந்து சாமுண்டேஸ்வரி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிருந்தாவனத்துக்கு போலாம். அதுதான் கரெக்ட். அப்படியே செய்யுங்க. எல்லாரும் புறப்படுங்க ஹோட்டலுக்கு. போனவா குடுத்து வச்சவா. என்னடி மலைப்பாம்பு மாதிரி பெருமிச்சு விடுற? இத்தனை நாளை பிருந்தாவனத்தை பார்த்து நன்னா ரசிச்சுட்டே இருப்பா. சுந்தரி, இனி வருஷம் வெக்கேஷன்ல மைசூருக்கு வந்து மாலை நேரங்கள்ல இந்த பிருந்தாவனத்துலதான் பொழுத கழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வருஷம் 2 பேரா வருவோம், அதுக்கு அடுத்த வருஷம் 3 பேரா மாறிடுவோம் இல்லையா? ஒரு அவசரப்படாத, கொஞ்ச நாளாவது ஃப்ரீயா இருப்போம். ஓகே? வாஸ்தவம் தான், நீங்க சொல்றதும் உண்மைதான். சுந்தரி, இந்த பிருந்தாவனத்தை பத்தியா அற்புதமான கார்டன், என்ன பிளானிங், பக்கத்திலேயே டேம். ஓ, வாட் a beautiful construction. சரியா போச்சு, உங்க என்ஜினியரிங் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சா? இதுக்கு கூட்டத்தோட சேர்ந்து கோயிலுக்கே போயிருக்கலாமே. இங்க பாருங்க, இங்கேயே தனியா இருந்து ஏதாவது பிளான் போடுங்க, நான் வரேன். అబ్బా, ఈ చోట్ను చూస్తుంటే ఏం చెప్పాలో ఏం వర్ణించాలో నాకేం అర్థం కావటం లేదు. వనాంతరాల్లో దొరికే మనశ్శాంతి మనుషులకు మిద్దెల్లో మేడల్లో దొరకదు సరోజ. అయోధ్యలో సీతకు సీమంతం జరిగినప్పుడు రాముడు నీకేం కావాలని అడిగాడట. అప్పుడు సీత మళ్ళీ కొంతకాలం వనంలోనే జీవించాలని ఆశపడిందట. అంతేకాదు సరోజ, నయం కాని రోగులు కూడా ఇటువంటి స్థలానికి వస్తే తొందరగా నయమవుతుంది. మా ట్రీట్మెంట్ అవసరమే లేదు. సరోజ, సరోజ, ఏమైంది నీకు? మళ్ళీ మొదలెట్టారుగా మీ రోగుల పురాణం. ఇదిగోండి, సంతోషంగా ఏమైనా మాట్లాడితే నేను ఇక్కడ ఉంటాను, లేకపోతే చాముండేశ్వరి గుడికే పోదాం. కరెక్ట్, ముందు అక్కడికే పోదాం పద. చాలండి. பொழுதே போக மாட்டேங்குது. லல்லி ரொம்ப டல்லா இருக்குல்ல? ஏன் தம்பதிகளா நாம 2 பேரும் இங்க வர்றதை விட்டுட்டு இப்படி தனித்தனியா வந்திருக்கமேன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். அதுக்கு என்ன செய்யலாம்? சேகருக்கும் கீதாவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நாம 2 பேரும் கல்யாணம் செய்துக்கிறதுன்னு ஏற்கனவே முடிவெடுத்துட்டோமே. இப்ப ஏன் அதை பத்தி ஃபீல் பண்றீங்க? என்ன செய்யறது, நேரம் காலம் மனசு வயசு இருக்க விடுதா? அப்ப சீக்கிரமா கீதாவுக்கும் சேகருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைங்க. நான் என்ன புரோகிதரா? அவங்க கல்யாணம் இப்ப நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்? சேகரோட அப்பா சொந்தத்துல ஒரு பொண்ணை பார்த்து அதைத்தான் கட்டிக்கணும்னு சொல்றாரா, இவன் கீதாவை தான் கட்டிக்குவேன்னு சொல்றானா. அவரு பிடிவாதமா வேண்டாங்கிறாரா. பெரியவங்க அப்படிதான் உளறிட்டு இருப்பாங்க. நாம போற ஊர்ல ஏதாவது ஒரு கோயில்ல சேகருக்கும் கீதாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சலாம். கவலைப்படாதீங்க. அதுதான் ஒன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. ஏன்? சேகரோட அப்பா மனப்பூர்வமா சம்மதிச்ச பிறகுதான் கீதா சேகரையே கட்டிக்குவேன்னு பையனா சொல்லிருச்சான். ஓஹோ, கதை அப்படி போகுதோ? இது வரைக்கும் அப்படித்தான் போகுது, இனிமே மாறினா உண்டு. சரிதான். சமுத்திரத்துல எப்ப அலை ஓயறது, நாம எப்ப ஸ்நானம் பண்றது? ஒண்ணுமே நல்லா இல்ல. பேசாம சாமுண்டி